ஆ, தமிழ் மக்கள நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே பாருங்கள், நமக்கு தமிழ்நாடு மக்கள் முக்கியம். ஆனால் அந்த செந்தில் பாலாஜியை பெயில் கொடுத்தா தெரியுமா? 1 வருஷம் ஜெயிலில் இருந்தான். அந்த பெயில் கொடுத்த நீதியரசர் யார்? அவன் 400 கோடி வாங்கியிருக்கான். யாருக்கு? செந்தில் பாலாஜிட்ட. உண்மை அதுதான். 400 கோடி செந்தில் பாலாஜிட்ட 400 கோடி வாங்கி தான் செந்தில் பாலாஜிக்கு பெயில் கொடுத்துருக்கான். ஆனால் இன்றைக்கி யாருக்கும் வெளியே தெரியல. இன்றைக்கி எனக்கு தெரியுது. 400 கோடி இல்லை, மறுபடியும் ஏமாத்திட்டு அவர் டார்ச்சர் கொடுத்துட்ருக்கான். இன்னும் 50 கோடி வேணும்னு. அது 450 கோடி வேணுமோ. அது அந்த நீதியரசருக்கு பைசா பத்தலையாம். அது இந்த செந்தில் பாலாஜிக்கு பெயில் கொடுத்தான் தெரியுமா, ஜாமீன் கொடுத்தான் தெரியுமா? அந்த நீதியரசர் தேவடியாப்பா அவன் நீதியரசர் செந்தில் பாலாஜிக்கு பெயில் கொடுத்தான் தெரியுமா? 1 வருஷம் கழித்து வெளியே வர்றதுக்கு 400 கோடியா, 4000 கோடி இருக்கும். 400 கோடி தான் இப்போ சொல்லியிருக்கேன். அது மேலே நிறைய இருக்குது. ஆனால் அந்த தேவடியாப்பா, அந்த நீதியரசர்காரனா தேவடியாப்பாயன் அவன் பொண்டாட்டி பிள்ளை செத்துரும். அந்த செந்தில் பாலாஜிக்கு பெயில் கொடுத்தான் தெரியுமா? அம்மாக்காத்தூரில் போய் 1 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு வெளியே வரும்போது பெயில் கொடுத்தது அந்த நீதியரசன். அவன் நீதியரசன் இல்லை, கூதியரசன் அந்த தேவடியாப்பாயன். ஆகையால் பார்த்துக்கிடுங்க. இப்படி வந்தால ஏகப்பட்ட 41 பேரை கொண்டிருக்கான். இதுக்கு அந்த நீதியரசன் தான் நீதி தேவடியாப்பாயன் தான் அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். எதுக்கு அவனுக்கு பெயில் கொடுத்தான்? இப்போ எல்லாத்துக்கும் பெயில் கொடுத்தா, அதாவது முன்ஜாமீன் கேட்டாக்கா சாட்சியை கழிச்சிடுவானா. அப்போ பெயில் கொடுத்து வெளியே 40 பேரை கொள்ளலாம். அப்படி தானே இந்த நீதியரசர் அந்த அமலாக்கத்துறை அரெஸ்ட் பண்ணி வெளியே வந்தான்ல நீதியரசரை, அவனை பெயிலில் கொடுத்தீங்களா நீதியரசரை? என்னங்கடா உள்குத்தாடாது? தேவடியாப்பத்தங்களா நல்ல தேவடியாப்பா நீ நீதியரசனை. நல்ல நீதியரசருக்கு தான் தெய்வம், நீதி தேவதை. ஆனால் செந்தில் பாலாஜி 400 கோடி 500 கோடி வாங்கி நீ அவனை வெளியே விட்டு பார்த்தியா? 40 ரூபாய் செத்துட்டான். அந்த 40 பேருக்கும் 9 ரூபாய்க்கும் 1.5 கோடி 1 கோடி கொடுக்குற நீனு. அந்த பெயில் கொடுத்தவன் இந்த நீதியரசன் கன்ஃபார்மாக நடக்கணும். இல்லை தூக்கி அவனை போடு, உள்ளே தூக்கி போடு. பணம் வாங்கி தான் வெளியேற்ற நீதியரசரை. நீ எல்லாம் ஏன்னா உயிரோடு இருக்க? செத்துறவடைய பொண்டாட்டி பிள்ளை பொண்டாட்டி யாரை கூட்டி கொடுக்க வேண்டியதுடா? இல்லை பொண்டாட்டி எங்கே ஓடி போயிடுவா? அந்த செந்தில் பாலாஜி நீதியரசரை உனக்கு செந்தில் பாலாஜிக்கு பெயில் கொடுத்தீங்கள, அவன் எங்கே வைத்தச்சில்ல பேசுகிறேன் நான். அந்த அமலாக்கத்துறையாவது கரெக்டாக இருந்தாங்க. இவன் கோடிக்கு ஆசைப்பட்டு அந்த நீதியரசன் நீதியரசன் சொல்லக்கூடாது, ஜட்ஜி அவன் தேவடியாப்பாயன். ஆனால் உண்மையான நீ பார்த்துருக்கியா நீனு? 400 கோடி 500 கோடி வாங்குறதா நீதியரசன் கிடையாது, தேவடியாப்பாயனை. அவனை தூக்கி உள்ளே போடுற செந்தில் பாலாஜியா, நீ வெளியே போடுறனால தான் திரும்ப செத்தாங்கன்னு சொல்லி உள்ளே போடுற. ஆமாம், இல்லைன்னு இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. அந்த பெயில் கொடுத்த தேவடியாப்பாட சொல்கிறேன். அந்த நீதியரசனுக்கெல்லாம் அந்த செந்தில் பாலாஜிக்கு கொடுத்த நீதியரசன் அவனை அந்த தேவடியாப்பா தான் சொல்கிறேன். அவனை உள்ள தூக்கி போடுறீங்க. ஆமாம், தேவடியாப்பா நீங்களாம் அவனுக்கு எதுக்கடா நீ விடுதலை கொடுத்த, பெயில் கொடுத்த? பற்றியில்ல சாட்சி கிடைக்க மாட்டான். சாட்சி கிடைக்க மாட்டான். ஆனால் சாட்சி இல்லாமல் ஆளை கொள்ளுவான். நாங்கடா அது உள்குத்தா இருக்கு. தேவடியாப்பா காசுக்கு பீத்திங்கிறீங்களா நீங்களாம்? அசிங்கமாக இருக்குது. ரொம்ப நேரம் அசிங்கமாக பேசுவேன். உங்கையால